ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது வந்துட்டு சிறுதானியம் சாப்பிட்டா நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் இது வந்து கம்புங்க, 2 டம்ளர் கம்பு, 2 டம்ளர் அரிசி, இது ரெண்டையும் வச்சுருக்கேன் களைஞ்சி ஊற வைக்க. அதோடு அரைக்க ஒரு கைப்பிடி குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இதையும் ஊற வச்சு இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊறினோனையும் அரைச்சி தோசையாக சுட்டோம்னா நல்லா இருக்குங்க. இதை களைஞ்சி ஊற வைப்போம். அப்புறம் அரைச்சி நாளைக்கு காலைல தோசையாக உங்களுக்கு இதை போடுறேன். இல்லை, இது சும்மாவே நம்ம கம்பை ஊற வச்சு 1 டம்ளர் ஊற வச்சு தோசை மாவில் கலந்து கூட நம்ம அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு கம்பை ஊற வச்சதை தோசை மாவில் கலந்து ஊற்றலாம். நீங்கள் மிஷினில் கூட கழுவி காய வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கனாக்க பவுட்ராக, அதை கூட நம்ம தோசை மாவோட கலந்து ஊற்றலாம். இது வந்து நம்ம அரைச்சியே ஊற்ற போகிறோம், கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம். இது மாவு அரைச்சி ஊற்றுறப்ப நான் எடுத்து போடுறேன். இப்போ நம்ம கழுவி ஊற வைப்போம். ஓகே, பாய்.